சிவாய நம. நான் உங்கள் கருவாண்டு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ஆன்மீக தலம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, விழுப்புரம் மாவட்டம் திருவைநல்லூர் தாலுக்காவில் இருக்கிற அருங்கூர்கை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற பெரிய அம்மன் கோயில் தாங்க பார்க்க போகிறோம். இங்கே கோயில் முன்புறமே அதாவது காட்டேரி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சேலை உடுத்தி நின்றுட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா வீரனனும், அப்புறம் பார்த்தா அப்படின்னா பெரியாயும் படுத்த பாக்கில் இருக்கிறாங்க. அது பக்கத்தில் பேச்சியம்மன் குழந்தைகளோட இருக்கிறாங்க. அதாவது குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைகள் நம்மளுக்கு இல்லை, குழந்தை தங்குறதில்லை அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால், அது பேச்சியம்மன் அப்படின்ட்டு வேண்டிட்டு போனால் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே உள்ள குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஒரு திருநீர் மந்திரிச்சிட்டு போனாலோ, ஒரு எலுமிச்சங்கம் மந்திரிச்சிட்டு போனாலோ சரியாயிருன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் பில்லி சூனியமே அவள் யாராவது வச்சுருக்காங்க, நம்ம வீட்டில் அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி குணம் இருக்குது அப்படின்னா இந்த கோயிலுக்கு வேண்டிட்டு போனோம் அப்படின்னா அது நம்ம விட்டு விலகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோயிலத்தை பிரமாண்டமாக சாமி கும்பிட்டு போகிறாங்க, வர்றாங்க. இது தோட்ட பகுதியில் அமைதியான சூழ்நிலை அழகாக அமைஞ்சிருக்குதுங்க. பக்கத்தில் கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க, சிலைகள் அமைச்சிருக்காங்க, காளி சிலை அமைச்சிருக்காங்க. அது சிதிலமடைஞ்சதாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அது சரி பண்ணி இதை கும்பாபிஷேகம் பண்ணி பெருசாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது, சாந்தமாக இருக்குங்க. இது பெரியாயி பேச்சியாயி அப்படிங்கிறதுனால குழந்தைகள் வரம் வேணும் அல்லது குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இங்கே கண்டிப்பாக வேண்டிட்டு போங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். சிவாய நம.